guys, welcome and welcome back to my channel. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். சோ நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி தான் செய்ய போறேன். சோ அதுக்காக நான் வந்து 2 பொட்டேட்டோ, 2 டொமேட்டோ, அதுக்கு அப்புறம் 5 பீன்ஸ் எடுத்துர்க்கேன். ஒரு கேரட் குட்டியா எடுத்துக்கோங்க. குட்டியாக எடுத்துகிட்டு அது கூடயே வந்து இந்த க்ரீன் பீஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் பீஸோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது கூடயே சால்ட் எவ்வளவோ அது தேவையான அளவு போட்டுட்டு சிம்லேயே வந்து ஒரு 4-5 விசில் விடுங்க. ஸோ அது சைடில் இருக்கட்டும். ஸோ அப்படியே ஒரு பேன் எடுத்துகிட்டு பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே பார்த்திங்கன்னா கியூமின் சீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டோடனே நீங்கள் வந்து ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ண ஆனியனை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுவும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து ஹாஃப் குட்டி குட்டியாக அதுவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி மசாலா இருக்கும். ஸோ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அது கூடயே ஒரு காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் குக்காகி நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் அதில் போட்டு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டுட்டு அது கூடயே திரும்பி பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாவ் பஜ்ஜி பண்ண ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.